141 லட்சம் கோடி பிஸ்னஸ் உள்ள இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, முக்கியமாக ஒபிசிட்டி இண்டஸ்ட்ரி. உடல் ஒபிஸ் ஆகி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மல் வெயிட்லேருந்து அப்நார்மல் வெயிட் எல்லாருமே 100 kg ப்ளஸில் தான். ஸ்கூல் பசங்களாம் ஒருத்தர் நார்மலாக இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. இப்போலாம் நான் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தர் தான் அப்நார்மலாக குண்டாக இருப்பாங்க, இப்போ ஒருத்தர் தான் நார்மலாக இருக்காங்க ஒல்லியா. இந்த இண்டஸ்ட்ரி ஏன் வந்துச்சு? 141 லட்சம் கோடினா இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அது காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உணவு முறை, டைமிங் எல்லாம் தான். இப்போ இதில் 7-8 விதமான பசியை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஒபிசிட்டி இல்லாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்ன தான் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன சாப்பிடணுமோ அது உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிட்டா தான் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒருத்தர் ஒரு ஜிம்முக்கு போகிறாரு, ஒல்லியாக இருக்கார், ஃபிட்டாக இருக்கார், ஆனால் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. காரணம் அவர் சாப்பிட்ற கண்ணாபின்னான உணவு முறை, தூக்கம், இதெல்லாம் தான். இப்போ இந்த 7 விதமான பசி சொன்னோம் இல்லையா, என்னெல்லான்றதை பார்ப்போம். முதல்ல கண்ணு பசி. அதனடா கண்ணு பசின்னு கேட்டிங்கன்னா, பார்த்த உடனே சாப்பிடணும். உதாரணத்துக்கு திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொன்னாலே நாக்கில் எச்சி ஊறிடும். இப்போ அதில் கலர் பார்த்த உடனே, அதோட கன்சிஸ்டன்சி பார்த்த உடனே, அதில் நெய் மிதக்கிறத பார்த்த உடனே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அது ஹை ஹங்கர். ஆனால் உண்மையிலேயே நம்ம பசியாக இருக்க மாட்டோம், பார்த்த உடனே சாப்பிடணும். ரெண்டாவது மூக்கு ஹங்கர், நோஸ் ஹங்கர். ஸ்மெல் பக்கத்தில் சமைப்பாங்க, உடனே இங்கே வீட்லேயும் பொண்டாட்டி அம்மாவில் எனக்கு இதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சமைச்சு சாப்பிட்றது. ரோட்டில் போயிட்டுருக்கோம், காஃபி ஸ்மெல் வரும், எடுத்து வாங்கி குடிச்சிடுறது. ஆனால் பசி இருக்காது, நமக்கு காஃபி குடிக்கணும்னு தோணாது. அந்த ஸ்மெல் வந்த உடனே நம்ம அந்த காஃபியை குடிக்கணும்னு தோணும். இது நோஸ் ஹங்கர் அப்படி சொல்லுவாங்க. புதுசாக ஒரு ஹங்கர் இப்போது சென்னையில் நிறைய இருக்குது, சவுண்டு ஹங்கர், இயர் ஹங்கர். இது என்னன்னு கேட்குறீங்களா? எங்கே பார்த்தாலும் தெருவில் பிரியாணி அண்டாவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. தட்டின உடனே நம்ம சவுண்டு கேட்ட உடனே நமக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு தோணிடும். இதுக்கு பேர் இயர் ஹங்கர். இது நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஹங்கர் லிஸ்ட்லேயே வராது இது. ஒருவேளை அந்த ஆதர் சென்னையில் இருந்து தான் எழுதியிருப்பார். அடுத்த ஹங்கர் பார்த்தீங்கன்னா மவுத் ஹங்கர். ஒரு சிலருக்கு வாய் சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது நம்மனே இருக்கும், ஏதாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது மவுத் ஹங்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஹங்கர். என்னடா வயிறு காலி ஆகிடுச்சு, வயிறு ஃப்ளாட் ஆகிடுச்சு, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சோ, உண்மையிலேயே பசி வந்திருக்காது, ஆனால் இப்படி நினச்சி ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். இதுக்கு பேர் ஸ்டொமக் ஹங்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஹங்கர். இதுதான் உண்மையிலேயே ஹங்கர். அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸாக எசாஸ் பண்ணிவிட்டு நமக்கு உண்மையிலேயே பசி வரும். அதுதான் செல்லுலார் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்துருப்பீங்க, அப்படியே கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிடும் லோ சுகர் வந்த உடனே அவங்களுக்கு சுகர் டிமாண்ட் இருக்கிறதுனால உடனே சுகர் சாப்பிட்டாச்சு குளுக்கோஸ் கலந்து கொடுப்பாங்க, சாப்பிட்ட உடனே நார்மல் ஆகிடுவாங்க. இது செல்லுலார் ஹங்கர். ஆனால் உடம்பு எதுக்காக கேட்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு சாப்பிடணும். இப்போ முக்கியமாக இந்த கன்சீவாக இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிடணும்னு தோணும். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு அரிசி சாப்பிடணும்னு தோணுது. என்ன காரணம்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் செக் பண்ணும்போது கம்மியாக இருக்கும், அனிமிக். ஸோ நம்மளுடைய செல்ஸ் என்ன உடம்புல டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அது கேட்கும். அதுக்கு பேர் செல்லுலார் ஹங்கர். இதுதான் நார்மல் ஹங்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஹங்கர். எங்கேயோ படிச்சிருப்போம். இப்போ முக்கியமாக சென்னையில், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லதுன்னு படிச்சிருப்போம். இட்லி தோசையில் மாவில் நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது, அது சாப்பிட்டா நல்லதுன்னு படிச்சிருப்போம். ஸோ உடனே காலையில் இட்லி, மதியானம் தோசை. இது நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு 10 இட்லி 10 தோசை சாப்பிட்றது. வடையிலையும் உளுந்து இருக்குன்னு சொல்லிட்டு வடையவும் சாப்பிட்றது. இது மைண்ட் ஹங்கர். இது எல்லாமே செல்லுலார் ஹங்கரை தவிர இது எல்லாமே அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். அடுத்தது ரொம்ப ஒஸ்ட்டு ஹார்ட் ஹங்கர். இது என்ன ஹார்ட் ஹங்கர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ உங்களோட இருக்க மாட்டாங்க, பிரேக்கப் ஆகிருக்கலாம், எக்ஸ் லவோட இருக்கலாம், இல்லை அவங்க இறந்து போயிருக்கலாம். அவங்களும் நீங்களும் ஒரு கடைக்கு போயிருப்பீங்க. அந்த கடையை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அவங்க நினைவு நீங்கள் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காத நினச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கிறது, வயிற்று குப்பை தொட்டி ஆக்கிக்கிறது. இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஆனால் இதுவுமே ஒரு வகையான ஹங்கர் தான், நார்மல் ஹங்கர் இல்லை. ஸோ நமக்கு உண்மையிலேயே பசி எப்போ எடுக்குது
அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஹை ஹங்கர், இயர் ஹங்கர், நோஸ் ஹங்கர், மவுத் ஹங்கர் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே நமக்கு செல்வார் ஹங்கர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகும். பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பசிச்சா, உண்மையிலேயே பசிச்சா தான் சாப்பிடணும். ஏதோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம எதுவும் சாப்பிடலன்னா சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. அதேமாரி உடம்புக்கு என்ன தேவையோ, நீங்கள் உடம்பு பேசணும் நம்மக்கிட்ட, இது தேவை, நம்ம திடீர்னு டிஹைட்ரேட் ஆச்சுன்னா தண்ணி குடிக்கணும்னு தோணும். அப்போது ஏன் தண்ணி குடிக்க தோணுது? உடம்பு கேட்குது, செல்ஸ் கேட்குது, செல்ஸ் டிஹைட்ரேட் ஆகுது, இளநீ குடிக்கணும்னு தோணும் டிஹைட்ரேட் ஆகணும். அப்போ செல்ஸ் கேட்குது. ஸோ உங்கள் செல்ஸ் என்ன கேட்குதுன்னு பார்த்து அதற்கான உணவு கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த விஷயம், போதும் அப்படிங்கிறது யாருமே சாப்பிட்றதில்ல. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கோம். சாப்பிட்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்றோம். ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வாய்க்குள்ளே இருக்கும் அந்த சாப்பாடு. அந்த சாப்பாட்டை ரசிக்கிறது இல்லை, ருசிக்கிறது இல்லை, அதை டேஸ்ட் அனுபவிக்கிறது எதுவுமே கிடையாது. கையில் எடுத்து வச்சுருப்போம், எப்படா இதை முழுங்குவோம், எப்படா இதை தூக்கி வாயில் போடுவோம் தான் உட்காந்துருப்போம். அந்த சாப்பாட்டை குறைஞ்சது 20-30 முறை மென்று அதோட டேஸ்ட்டை அனுபவித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்போட ஈஸியாக ஒட்டும், தொப்பை போடாது, உடம்பு அந்த ஊழ சதன்றது சேராது. ஸோ சாப்பிட்ற முறையில் வாயில் இருக்கிற சாப்பாடை ரசிக்கணுமே தவிர கையில் இருக்கிற சாப்பாடு எப்போ திருப்பி இதை இப்போ வாயில் வைக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. உடனே இது வாயில் போனவுடனே அடுத்த கை வச்சுக்கிட்டு அடுத்த இதை இப்போ வாயில் போகணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதேமாரி வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு போதும் அப்படின்ற ஒரு மனசு வரும். என்னையும் சேர்த்தா நான் கேட்டுக்கிறேன், யாருமே சாப்பாடை எடுத்த சாப்பாட்டை போதும்பா எனக்கு பசி போயிடுச்சுன்னு பிளேட்டில் போட்டதா சரித்திரமே இருக்காது. அப்படி போட்டுட்டா இங்கே யாரும் ஒபிஸ் ஆக போகிறதே கிடையாது. ஸோ ஒபிஸ்க்கு முக்கியமான ரீசன்ஸ் இதான். நான் சொன்ன ஒரு 7-8 டைப்ஸ் ஆஃப் ஹங்கரு, அதில் எது உண்மையான ஹங்கர்னு பார்த்து சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கான டிசிப்ளின் இருக்குது. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங், இப்போ யாருமே மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கிடையாது. ஒன்று சாப்பிடும்போது டிவி பார்க்குறோம், இல்லை ஃபோன் பார்க்குறோம், இல்லை ஃபோன் தடவிக்கிட்டே இருக்கும். இந்த பழக்க வழக்கத்தில் வெளியே வந்துட்டு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருந்துச்சுனாலே ஒபிசிட்டிலேருந்து வெளியே வரலாம். இவ்வளோ பெரிய $1 பில்லியன் இண்டஸ்ட்ரின்றது அவசியம் இருக்கலாம் போயிடும். நன்றி, வணக்கம்.